நெல்லையில் நேற்றிரவு மீண்டும் பெய்த கனமழை காரணமாக வண்ணாரப்பேட்டை பாலம் அருகே மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், வணக்கம். தற்பொழுது மீண்டும் இந்த பகுதியில் மழைநீர் தேங்கியிருக்கிறதாக அறிகிறோம். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பார்த்தோம் என்றால் நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக 2 நாள் பெய்த தொடர் கனமழை இன்று வரை நெல்லை மாவட்டம் முக்கிய மாநகர பகுதிகளில் வெள்ளமானது சூழ்ந்து இருந்தது. இதை தொடர்ந்து பார்த்தோமானால் முக்கிய பகுதியான நெல்லை சந்திப்பு, நெல்லை டவுன் மற்றும் சிந்துமந்துறை, கைலாசநாதபுரம், மீனாட்சிபுரம் மற்றும் சிந்துமந்துறை இந்த பகுதியிலெல்லாம் வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று 6வது நாளாகவும் நேற்றைய தினம் பெய்த கனமழை காரணமாக நெல்லை வண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள செல்லப்பாண்டியன் சிலை பாலம் அருகே இறக்கமான தாழ்வான பகுதியில் இந்த வெள்ளமானது சூழ்ந்து இருக்கிறது. இப்போ இந்த தண்ணியானது மழை தண்ணீர் இதில் வாகன போக்குவரத்து காலை நேரத்தில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு சென்று வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அதிகமான பேர் இதில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக முக்கிய பாதையாக இந்த பாலமானது கருதப்படும். இந்த பாதை என்பது இந்த பாதையில் அதிகமாக இருசக்கர வாகனம் மூலமாகவும் நடந்து சென்று இந்த இடத்தில் வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருந்து திருச்செந்தூர், சங்கரன்கோவில், மானூர் மற்றும் மதுரைக்கு செல்லக்கூடிய பேருந்துக்கு பஸ் ஏறக்கூடிய முக்கிய பகுதி இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் பயணிகள் மற்றும் பேருந்து ஏறுவதற்காக வரக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே இந்த வெள்ளத்தில் தண்ணியில் நடந்து வரக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் சைடு பகுதியில் ஒரு பேரிகார்டு உள்ளது. அந்த பேரிகார்டில் சைடில் உள்ள அந்த கல்லில் ஏறி அவர்கள் சேஃப்டி இல்லாமல் அந்த கல்லில் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த இடத்தில் தண்ணியானது சூழ்ந்து இருக்கிறது. இதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் கூறிய சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இங்கே உள்ள பொதுமக்களின் கோரிக்கையாக முக்கியமாக உள்ளது. இதை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் தற்பொழுது கூட பார்க்க முடியும். இப்போது நம்ம நேரிலையில் ஒரு வயசானவர்கள், முதியவர்கள் எல்லாரும் இந்த இடத்தில் நடந்து வருவதை, அவர்கள் நடந்து வரும்போது அவர்கள் துணி எதுவும் நனைந்து விடக்கூடாது என்று இவ்வளவு தூக்கி கொண்டு வருவதை இதை காண முடியும் கஷ்டமாக. அதே போக இந்த வாகனம் வரும்போது அந்த வாகனம் இடையில் எங்கே பள்ளம் குழி இருப்பது என்று தெரியாமல் தடுமாறி வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த இடத்தில் உள்ளது. இதற்காக மாநகராட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர். இந்த பகுதியில் எப்பொழுதுமே மழை பெய்தால் இந்த இடத்தில் இந்த அளவிற்காக தண்ணி அதிகமாகவே காணப்படக்கூடிய முக்கிய பகுதி இந்த இடமானது. இதுவரைக்கும் பெய்யக்கூடிய அனைத்து கனமழையிலையும் இந்த பகுதியில் வெள்ளமானது சூழ்ந்தே இருக்கும். மழை தண்ணீரானது நேற்று பெய்த கனமழை காரணமாக இந்த பகுதியில் உள்ள தண்ணீரானது வற்றாமல் இதே போல் காணப்படுகிறது. இதற்கு மாநகராட்சி கூடிய நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணியை அகற்ற வேண்டும் என்பது பொதுமக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மோகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.